بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய மார்க்கத்தை யாரெல்லாம் நாளை மறுமை நாள் வரைக்கும் பின்பற்ற இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து அல் குர்ஆனிலே ஒரு முக்கியமான விடயத்தை கூறுகிறான். வஅதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ. முஸ்லிம்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்து பிளகுபடாமல் நீங்கள் இருந்து விடுங்கள். நீங்கள் சற்று ஞாபகித்து பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு அருளி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நியமத்து தான், நீங்கள் எல்லோரும் விரோதிகளாக இருந்த நேரத்தில் உங்களுக்கு மத்தியில் ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி அதன் மூலம் இஸ்லாமிய சகோதரர்களாக நீங்கள் மாறினது அல்லாஹுடைய நியமத் என்று கூறுகிறான். நீங்கள் நரக நெருப்புடைய விளிம்புகளிலே எல்லாம் இருந்தபோது உங்களுக்கு இந்த சத்திய மார்க்கத்தை கொடுத்து அந்த நரகத்திலிருந்து ரப்புல் ஆலமீன் பாதுகாத்ததும் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத் என்று கூறுகிறான். இந்த நியமத் கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்து இந்த நியமத்தை எங்களுக்கு தந்து இருக்கிறான். எங்களுக்கு ஹிதாயத் கிடைத்தது நபிகளாருடைய வருகையிலிருந்து நமக்கு ஆரம்பமானது. தோழர்களே, அந்த தோழர், அந்த நபிகளார் அந்த அரபு தீபகற்பத்திலேயே பிறக்கிறார்கள். பிறக்கின்ற நேரத்திலேயே தந்தையை இழந்து ஒரு அனாதையாக பிறக்கிறார்கள். காலம் உருண்டோடுகிறது. வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள், 6 அல்லது 7 வருடங்களை ஆகின்ற நேரத்தில் தன்னுடைய தாயையும் நபிகளார் இழக்கிறார்கள். தாய் தந்தை இல்லாமல் 6 வயதிலேயே அந்த குழந்தை வளர ஆரம்பமாகிறது. காலம் அப்படியே உருண்டோடுகிறது. நபிகளாரும் பெரிய வயதை அடைகிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள், ஆடு மேய்த்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 25 வயதை அடைகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்துக்காக வேண்டி போகுவதற்கு ஆரம்பம் செய்கிறார்கள். அவர் 25 வயதிலேயே ஷாமை நோக்கி வியாபாரத்துக்காக வேண்டி சென்றுவிட்டு ஊருக்கு திரும்புகிறார்கள். நற்குணத்தாலும் நம்பிக்கையாலும் மதிப்பாலும் குலத்தாலும் மிகவும் கண்ணியமிக்க ஒருவராக இருந்ததனால் அந்த இடத்தில் நபிகளாருக்கு திருமணம் முடித்து வைக்கப்படுகிறது. 25 வயதிலே நபிகளார் திருமணம் முடிக்கிறார்கள். அப்படியே காலம் உருண்டோடுகிறது. நபிகளாருக்கு 40 வருடம் வருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதி தூதராக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்வு செய்து எடுக்கிறார்கள். இறுதி இந்த தூதராக நபிகளாரை அனுப்புகிறார்கள்.
அவருக்குமோ வஹி வர ஆரம்பமாகிறது. இஸ்லாமிய அடிப்படைகளை ரப்புல் ஆலமீன் அந்த நபிக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த தஅவா பிரச்சாரத்தை அவர்களுடைய குடும்பத்திலே சொல்லும்படி கூறுகிறார்கள், அவர்களுடைய நண்பர்களிடத்திலே அப்படியே கூறுகிறார்கள். இது 40வது வயதிலே, நபிகளாருடைய வயதிலே நடக்கிறது தோழர்களே. அந்த இறுதி நபித்துவத்தை, அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னுடைய மனைவியிடம் கூறுகிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நண்பர்களிடம் கூறுகிறார்கள். ஒரு சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த இஸ்லாம் ஒவ்வொருவருமாக கூற கூற ஒருவர் இருவர் என்று விரல் வெட்டு எண்ணக்கூடியவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வர ஆரம்பிக்கிறார்கள். அது மக்காவிலே இருந்த காலம் தோழர்களே. கிட்டத்தட்ட 13 வருடம் மக்காவிலே நபிகளார் தஅவா பிரச்சாரத்தை செய்கிறார்கள். கட்டம் கட்டமாக தேவைக்கு ஏற்ப வகை அப்படியே இறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே நபிகளார் அந்த தோழர்களையும் அந்த மக்கத்து வாசிகளையும் பார்த்து, தோழர்களே, நீங்கள் இறைவனை மாத்திரம் வணங்க வேண்டும், உங்களுக்கு ஈமான் என்றால் என்ன என்று நான் கற்றுத் தருகிறேன், சிறுக்கு வைக்க கூடாது என்கின்ற அடிப்படைகளை எல்லாம் அப்படி எத்தி வைத்துக் கொண்டு காலம் உருண்டோடுகிறது. கிட்டத்தட்ட 13 வருடம் அப்படியே கழிந்து கொண்டு போகின்ற நேரத்தில் 10 பேர், 20, 30, 50 பேர் என்று இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. மக்காவிலே அகீதாவை போதித்துக் கொண்டிருந்த நபிகளாருக்கு இந்த இஸ்லாமிய தஅவா பிரச்சாரம் மக்காவை தாண்டி வெளி ஊர்களுக்கு போக ஆரம்பிக்கிறது. மதீனாவிலே ஒரு சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். மக்காவிலே பல கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் முகம் கொடுத்த நபிகளாருக்கு கட்டளை வருகிறது, தோழர், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். இந்த தஅவா பிரச்சாரம் மதீனாவையும் நோக்கி ஆரம்பமாகிறது. மதீனாவுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரதேசத்தை நோக்கி போகிறார்கள். ஏற்கனவே விரல் வெட்டி எண்ணக்கூடியவர்கள் இஸ்லாத்தை வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் மதீனாவை நோக்கி சென்றவுடனே ஒவ்வொரு கபீலா கோத்திரங்களாக சற்று சற்றாக இஸ்லாத்தை நோக்கி வர ஆரம்பமாகிறது. இது இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்ட நிகழ்வுகளை நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். அப்படியே இஸ்லாத்தை நோக்கி ஒருவராக வருகிறார்கள். எண்ணிக்கையுமோ அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. மக்காவிலே சொன்னதை போன்று அடிப்படைகளை நபிகளார் மதீனாவிலேயும் போதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அந்த தோழர்களை பார்த்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தோழர்களே, புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், இஸ்லாம் என்கின்ற அடிப்படை 5 விடயங்களிலே தூண்களிலே கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஷஹாதத்தி அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்கின்ற கலிமாவை கூறுகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா, இதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். இறைவனை தவிர வேறு கடவுள் கிடையாது. முஹம்மது நபியாகிய நான் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படை மதீனாவிலும் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தோழர்களே. இப்படியே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களுக்கு, அந்த சஹாபாக்களுக்கு கட்டம் கட்டமாக இஸ்லாத்தை கூறுகிறார்கள். உங்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லூ கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை நீங்கள் எப்படி தொழ கண்டு கொண்டிருக்கிறீர்களோ அதே போன்று நீங்களும் தொழுது கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள். அந்த தோழர்களுக்கு தொழுகை எத்தி வைக்கப்படுகிறது. கூறுகிறார்கள், தோழர்களே, உங்களிடம் வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த சொத்திலே ஜக்காத்து கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எவர்கள் ஜக்காத் கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுடன் நான் போரிட தயாராக இருக்கிறேன் என்று கூறுகிறார்கள். காலம் அப்படியே உருண்டோடுகிறது. கூறுகிறார்கள், குதிப அலைக்கும் ஸியாம், தோழர்களே, உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நோன்பை எப்படி பிடிக்க வேண்டும்? சூரியன் உதயத்தில் இருந்து மறையும் வரைக்கும் நீங்கள் பிடிக்க வேண்டும். சூமு பிருயதிஹி, அந்த பிறையை பார்த்து பிடித்து பிறையை பார்த்து நீங்கள் விட வேண்டும் என்கின்ற ஒவ்வொரு இபாதத்களுடைய தெளிவையும் நபிகளார் கூறிக்கொண்டே அப்படியே போகிறார்கள். இப்படி இஸ்லாத்தை அடிப்படையை மக்களுக்கு கூறிக்கொண்டு போகின்ற நேரத்தில் கிட்டத்தட்ட 10 வருட பிரச்சாரம் அந்த மதீனா மண்ணிலே நடந்து கொண்டிருந்தது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் அந்த நேரத்தில் தோழர்களுக்கு உணர்த்துகிறார்கள், நான்
உங்களுக்கு அனுப்பப்பட்டது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எத்தி வைப்பதற்கு. அதிலே மிக முக்கியமான விடயங்களை எல்லாம் நான் சொல்லிவிட்டேன். இன்னும் எஞ்சி இருக்கக்கூடியது சற்று புஞ்சமாக இருக்கிறது தோழர்களே. நான் கூறக்கூடிய நான் சொல்லக்கூடிய விடயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அந்த தோழர்களுக்கு உணர்த்துகிறார்கள். நான் அனுப்பப்பட்ட நோக்கம் நபிகளார் உணர்த்துகிறார்கள். காலம் அப்படியே உருண்டோடுகிறது தோழர்களே. அந்த காலத்தில் தான் நபிகளாருக்கு ஒரு வசனம் இறங்குகிறது. ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிய ஒரு சிறிய ஒரு சூரா அதை இறக்குகிறான். ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا என்கின்ற 3 ஆயத்துக்களை கொண்ட வசனம் இறங்குகிறது. உங்களுக்கு உங்களை நோக்கி எல்லா வெற்றிகளும் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் உங்களுடைய தாவா பிரச்சாரத்துடைய வெற்றி கூற வந்த வசனம் மாத்திரமல்ல, நபிகளார் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது, நபிகளார் என்னையும் உங்களையும் விட்டு பிரிய போகிறார்கள் என்கின்ற அடிப்படையை நமக்கு உணர்த்த வந்த வசனம் என்று அபூபக்கர் போன்ற இது நபிகளாருடைய இறுதி கட்டத்திலே நடக்கக்கூடிய செய்தி. ஹிஜ்ரி 13 வருடம் மக்காவிலேயும் 10 வருடங்கள் மதீனாவிலே இறுதி வருடங்களாக இருக்கின்ற நேரத்தில் நடக்கக்கூடிய செய்தி. ஹிஜ்ரி 10 வருகிறது தோழர்களே. அந்த நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து கூறுகிறார், அல்லாஹ் தோழரே, நான் உங்களை யமன் பிரதேசத்துக்கு அனுப்புகிறேன். ஏன்? தாவா பிரச்சாரத்தை செய்ய வேண்டும், அவர்களுக்கும் இஸ்லாத்தை எத்தி வைக்க வேண்டும், அவர்களும் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும். நீங்கள் அவரை தாவாவின் பக்கம் அலையுங்கள், இஸ்லாத்தின் பக்கம் அலையுங்கள். எனவே நீங்கள் ஷாம் பிரதேசத்தை நோக்கி செல்ல வேண்டும். கூறிவிட்டு நபிகளார் கூறுகிறார், முஆதே, நீங்கள் இந்த தாவா பிரச்சாரத்துக்கு சென்றுவிட்டு இந்த மதீனாவை நோக்கி நீங்கள் திரும்புகின்ற நேரத்தில் என்னுடைய மஸ்ஜிதாகிய மஸ்ஜிதுன் நபவியாகிய இந்த பள்ளிக்கும் என்னுடைய கபருக்கும் பக்கத்தால் தான் நீங்கள் நடப்பீர்கள். என்னை அடுத்த வருடங்கள் உங்களுக்கு சந்திக்க முடியாது என்று கூறுகிறார்கள். நபிகளார் உணர்த்துகிறார்கள், நான் வந்த வேலை முடிந்து விட்டது, நான் மரணிக்கப் போகிறேன் என்பதை உணர்த்துகிறார்கள். அந்த சஹாபி அழுகிறார்கள், நபிகளாரை கெட்டி பிடித்துக் கொண்டு அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நான் திரும்பி வருகின்ற நேரத்தில் உயிரோடு இருக்க மாட்டார்களா என்று அழ ஆரம்பிக்கிறார்கள். காலம் அப்படியே போகிறது. எல்லா அமட்களையும் அல்லாஹ்வுடைய தூதரே செய்து காட்டி விட்டார்கள். ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்களை அழைக்கப்படுகிறது. எல்லா பிரதேசங்களில் இருந்தும் அந்த வருடம் ஹஜ் செய்வதற்காக வேண்டி அந்த வருடம் வருகிறார்கள். ஹஜ் செய்வதற்காக வேண்டி கிட்டத்தட்ட சஹாபாக்கள் 1,20,000க்கும் இன்னொரு அறிவிப்பின்படி 1,30,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அந்த ஹஜ்ஜிலே கலந்து கொள்கிறார்கள். தோழர்கள், மிக முக்கியமான விடயங்களை நபிகளார் அந்த தோழர்களுக்கு உணர்த்துகிறார்கள். துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாளிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விடயத்தை அடிப்படையை கூற வேண்டும் என்பதற்காக எல்லா மக்களையும் ஒன்று திரட்டுகிறார்கள். அந்த மைதானத்திலே ஒன்று திரட்டிவிட்டு அவருடைய அந்த ஒட்டகத்தை எடுத்து சற்றுகிறார்கள். அந்த இடத்திலே இருந்த சனத்தொகை மிகவும் கூடுதலாக இருந்த காரணத்தினால் நபிகளார் கூறுகிறார்கள், ஒரு சில சஹாபாக்களை ஒவ்வொரு திசையிலும் வைத்துவிட்டு கூறுகிறார்கள், தோழர்களே, நான் எதை இந்த இடத்தில் கூறப் போகிறேனோ அதை நீங்கள் மீண்டும் சத்தமிட்டு கூறுங்கள். பின்னால் இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு விளங்க வேண்டும், என்னுடைய தோழர்களுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி அந்த மைதானத்தை அமைக்கிறார்கள். அமைத்துவிட்டு எல்லோரும் அந்த இடத்தில் இருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உரையை நிகழ்த்துகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இஸ்மஉ அன்னி ஃபாகிலு, நான் கூறக்கூடிய செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு செவிமெடுத்துக் கொண்டு கிரகித்துக் கொள்ளுங்கள். லஅல்லி லா அல்காகும் பஅத ஆமி ஹாதா, இந்த வருடத்துக்கு பின்னால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். தோழர்களே, நான் கூறக்கூடிய செய்தியை என்னிடம் இருந்து நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஃபபல்லிகு அன்னி வலவ் ஆயா,
நான் கூறக்கூடிய செய்தியில் ஒரு விடயமாக இருந்தாலும் அதை மற்றைய மக்களுக்கு எத்தி வையுங்கள் தோழர்களே. இன்றைய வருடத்துக்கு பின்னால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று கூறுகிறார்கள். எல்லா தோழர்களும் நபிகளார் கூறக்கூடிய அந்த உரையை செவிமெடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், நான் உங்களுக்கு மிக முக்கியமான விடயங்களை இந்த இடத்திலே ஞாபகிக்கிறேன். தரக்து ஃபீக்கும் அம்ரைன், தோழர்களே உங்களிடத்திலே 2 விடயத்தை நான் விட்டு செல்ல போகிறேன். இன்றைய வருடத்தோடு இன்னும் ஒரு வருடத்தில் நான் மரணிக்க போகிறேன். நான் மரணித்து விட்டால் உங்களிடத்திலே இருக்கக்கூடியது 2 விடயம். ஒன்று கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம், வ சுன்னத ரசூலி, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா உங்களுடைய கையில் இருக்கும். எனவே அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவறி செல்ல மாட்டீர்கள் தோழர்களே. இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கூறிவிட்டு கூறுகிறார்கள், தோழர்களே என் மீது நான் சொன்னதாக எவர்கள் பொய்யான விடயத்தை இட்டு கட்டுகிறார்களோ ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார், நரகத்தில் அவர்களுடைய இடத்தை அவர்கள் தேடிக்கொள்ளட்டும். தோழர்களே உங்களிடத்திலே உங்களுடைய மனைவிமார்கள் இருக்கிறார்கள். அந்த பெண்களுடைய விடயத்தில் நான் உங்களை அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறேன். ஃபஇன்னகும் அகல்துமூஹுன்ன பிஅமானா, அந்த பெண்களை நீங்கள் அமானிதமாக எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்களை நீங்கள் ஹலாலாக்கி இருக்கிறது அல்லாஹ்வுடைய கலிமா என்கின்ற அந்த கலிமாவை கூறி நீங்கள் ஹலாலாக்கி இருக்கிறீர்கள். எனவே அவர்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நீங்களும் மரணிப்பீர்கள். மரணித்ததன் பின்னால் என்னையும் உங்களையும் ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்திலே ஒன்று திரட்டி உங்களிடத்திலே கேள்வி கேட்கப்படும். என்னை பற்றி உங்களிடத்திலே கேட்கப்படும். ஃபமாதா தஷஹதூன், எதை நீங்கள் சொல்ல போகிறீர்கள் தோழர்களே? அந்த சஹாபாக்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் அத்தைத்தல் அமானா, உங்களுக்கு அமானிதமாக கொடுக்கப்பட்ட மார்க்கத்தை நீங்கள் எத்தி வைத்தீர்கள். அந்த தீனை நீங்கள் சரிசமமாக எல்லோருக்கும் கொண்டு செலுத்தினீர்கள். நீங்கள் நஸஹ்தல் உம்மா, இஸ்லாமிய சமூகத்துக்கு நீங்கள் நசீகத்தெல்லாம் செய்தீர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே என்று நாம் அல்லாஹ்விடத்திலே கூறுவோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் உங்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய மானம் பரிசுத்தமானது, அவனுடைய சொத்துக்கள் பரிசுத்தமானது. இந்த நாள் இந்த இடம் எப்படி மிகவும் புனிதமானதோ அதே போன்று அவைகளும் புனிதமானது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகிறார்கள். அந்த தோழர்களுக்கு கூறிவிட்டு கூறுகிறார்கள், தோழர்களே உங்களோடு ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய நாள் இது அல்ல தோழர்களே. எங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாள் நாளை மறுமை நாளில் இந்த தோழர்களோடு இஸ்லாத்தை பின்பற்றியவர்களோடு நான் ஒன்று சேர வேண்டும். இதுவல்ல எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாள். 1,30,000 சஹாபாக்கள் இருக்கின்ற நேரத்தில் அவர்களை பார்த்து கூறுகிறார்கள், தோழர்களே ஃபலா துஸவ்விது வஜ்ஹி யௌமல் கியாமா, மறுமை நாளில் என்னுடைய முகத்தில் நீங்கள் கரி பூசிர வேண்டாம், என்னுடைய முகத்தில் நீங்கள் கரி பூசிர வேண்டாம், என்னுடைய மார்க்கத்தை நீங்கள் எத்தி வையுங்கள் என்கின்ற அடிப்படையை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களுக்கு உணர்த்துகிறார்கள். தோழர்களே இப்படி அடிப்படையான விடயங்கள் எல்லாம் கூறப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவைகளை நபிகளார் கூறி முடித்து இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறான். அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் என்கின்ற வசனம் இறங்குகிறது. நபிகளார் சஹாபாக்களிடத்திலே கூறுகிறார்கள், தோழர்களே இன்று ஒரு வசனம் இறங்கி இருக்கிறது. இன்றைய நாளோடு உங்களுடைய மார்க்கத்தை ரப்புல் ஆலமீன் பூர்த்தியாக்கி விட்டான். உங்களுடைய அல்லாஹ்விடத்தில் மார்க்கமாக இஸ்லாத்தை பொருந்தி கொண்டு விட்டான் என்கின்ற வசனம் இறங்குகிறது என்று அந்த வசனத்தை நபிகளார் கூறுகிறார்கள். அபூபக்கர், உமர் போன்ற சஹாபாக்கள் தேம்பி அழ ஆரம்பிக்கிறார்கள்.
மற்ற சஹாபாக்கள் கேட்கிறார்கள், உமரே மா யுபகீக், உங்களை அளவைத்தது எது என்று கேட்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், தோழர்களே, எங்களுடைய மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டதுதான், அந்த பூர்த்திக்கு பின்னால் ஒரு குறை வரப்போகிறது தோழர்களே. அல்லாஹ்வுடைய தூதர், பூர்த்தியாக்க வந்த அந்த தூதர், எமக்கு காட்டித்தர வந்த அந்த தூதர், அல் குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்க வேண்டும் என்று சொல்லித்தர வந்த அந்த தூதர் இருக்கிறாரே, இந்த மார்க்கம் பூர்த்தி பெற்றதன் பின்னால் மரணிக்க போகிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்த்துகிறான். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, முடிய போகிறது, நீங்கள் தயாராக வேண்டும், நீங்கள் என்னை வந்து அடைவதற்கு தயாராக வேண்டும், உங்களுக்கு மரணம் வரப்போகிறது என்பதை உணர்த்தக்கூடிய வசனம் தோழர்களே. அதனால் தான் நான் அழுகிறேன் என்று அபூபக்கர், உமர் போன்ற சஹாபாக்கள் கூறினார்கள். அன்றைய சஹாபாக்களும் அழ ஆரம்பிக்கிறார்கள். நபிகளார் எங்களை விட்டு பிரிய போகிறார்களா, நபிகளார் மரணிக்க போகிறார்களா என்கின்ற செய்தி அவர்களை வந்தடைகிறது தோழர்களே. இப்படி நபிகளாருடைய செயற்பாடுகளும் நபிகளாருடைய நடவடிக்கைகளும் உணர்த்த ஆரம்பிக்கிறது, நபிகளாருடைய மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் என்னுடைய வேலை முடிந்து கொண்டிருக்கிறது, நானுமோ எந்த இறைவனிடத்தில் இருந்து வந்தேனோ அந்த இறைவன் என்னுடைய உயிரை கைப்பற்றப் போகிறான் என்கின்ற அந்த கவலையான செய்தியை தோழர்களை நோக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நடத்தைகளுமோ அப்படியே காட்டிக் கொண்டிருக்கிறது. காலம் சற்று உருண்டோடுகிறது. ஹிஜ்ரி 10 இந்த விடயம் நடக்கிறது தோழர்களே. ஹிஜ்ரி 10 இறுதி காலம், துல்ஹிஜ்ஜா ஜுல்காதாவுடைய மாதங்கள் எல்லாம் முடிந்து ஹிஜ்ரி 11 பிறக்கிறது தோழர்களே. ஹிஜ்ரி 11ஆம் மாதம், ஹிஜ்ரி 11ஆம் வருடம் பிறக்கிறது. முஹர்ரம் அந்த மாதமும் கடந்து போகிறது. நபிகளார் ஹஜ் எல்லாம் முடித்து மதீனாவிலே இருக்கிறார்கள். நபிகளார் உணர்கிறார்கள், நான் இருக்கக்கூடிய இந்த காலம் என்னுடைய இறுதி காலம், நானுமோ மரணிக்க போகிறேன். எனவே என்னுடைய எங்களுக்காக வேண்டி எங்களுடன் ஒன்றாக இருந்து ஷஹீதான அந்த தோழர்களை நான் சந்திக்க வேண்டும். எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபருடைய மாதம் ஆரம்ப பகுதிகளிலே அவருடைய ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு உஹதுடைய அந்த போர் நடந்த இடத்தை நோக்கி செல்கிறார்கள். சென்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருந்த தோழர்களை பார்த்து சலாம் சொல்கிறார்கள். சலாம் சொல்லி கூறுகிறார்கள், தோழர்களே, நீங்கள் எல்லாம் எங்களை முந்தி மரணித்து சென்று விட்டீர்கள், வ இன்னா பிகும் லாஹிகூன், உங்களை வந்து நாங்கள் அடைய போகிறோம் என்று கூறிவிட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். எனக்கு என்னுடைய சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது, அவர்களை பார்க்க வேண்டும் என்பது எனக்கு ஆசையாக இருக்கிறது. அந்த தோழர் கூறுகிறார்கள், அவலஸ்னா இஹ்வானுக யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சகோதரர்கள் நாங்கள் இல்லையா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், தோழரே, நீங்கள் என்னுடைய சகோதரர்கள் அல்ல, என்னுடைய சகோதரர்கள் யார் தெரியுமா? இந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்றி ஏற்றுக்கொண்டு எனக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் என்னுடைய சகோதரர்கள், அவர்களை பார்க்க வேண்டும் என்பது எனக்கு ஒரு ஆசையாக இருக்கிறது என்று சொல்லி அழுகிறார்கள். கூறுகிறார்கள், நீங்களுமோ என்னுடைய அஸ்ஹாபுகள், என்னுடைய தோழர்கள், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய மரணத்துக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாமிய அடிப்படையை பின்பற்றி ஈமான் கொண்டு வரக்கூடியவர்கள், அவர்களை பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று கூறுகிறார்கள். இது சஃபருடைய மாதம் ஆரம்பங்களிலே நடக்கிறது தோழர்களே. அப்படியே சற்று சில நாட்கள் கழிந்து செல்கின்றன. அந்த நேரத்திலே நபிகளார் மறுபடியும் ஒரு நாள் அவருடைய ஒட்டகத்தை எடுக்கிறார்கள். எடுத்து பத்ருடைய களத்தில் ஷஹீதான அந்த தோழர்களை சந்திப்பதற்காக வேண்டி போகிறார்கள். போய் கூறுகிறார்கள், தோழர்களே, நீங்கள் எல்லோரும் எங்களை முந்தி மரணித்து சென்று விட்டீர்கள், உங்களை பின்துயர்ந்து நாங்கள் வரப்போகிறோம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறி அந்த இடத்திலேயும் அழுது கொண்டிருக்கிறார்கள். இது சஃபருடைய ஆரம்ப காலங்களிலே நடக்கக்கூடிய செய்தி. அவர்கள் உணர்த்துகிறார்கள் தோழர்களுக்கும்,
அந்த மக்களுக்கும் உணர்த்துகிறார்கள், என்னுடைய மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அவர்களுடைய செயற்பாட்டின் மூலமாக உணர்த்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த காலம். அந்த நேரத்தில் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவுக்காக வேண்டி செல்கிறார்கள். அந்த ஜனாசாவுக்காக வேண்டி சென்று திரும்பி வருகின்ற நேரத்திலே நபிகளாருக்கு ஒரு நோய் ஏற்பட்டு அவருக்கு காய்ச்சல் ஏற்படுகிறது, தலைவலி ஒன்று ஏற்படுகிறது. அந்த நோயோடு அவர்கள் அப்படியே வீடு திரும்புகிறார்கள். தோழர்களே, பிஸ்மில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னி அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். சஃபர் மாதத்துடைய இறுதி நாட்கள். வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள், காய்ச்சல் ஏற்படுகிறது, நபிகளார் வீடு திரும்புகிறார்கள். அந்த நேரத்திலே அந்த வழியிலேயே அப்படியே வீட்டிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த வழி நாள் போக போக கூட ஆரம்பிக்கிறது. எந்த அளவுக்கு வழி என்றால், நபிகளார் ஒரு நாளையில் ஒரு பெண்ணுடைய ஒரு மனைவியுடைய வீட்டிலும் மற்றைய நாளில் மற்றைய மனைவியுடைய வீட்டிலும் இருக்கக்கூடியது வளமை. இப்படித்தான் இருப்பார்கள். அவருக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீட்டுக்கு போக முடியாது. அந்த அளவு நபிகளாருக்கு சுகஈனப்பட்டு அந்த இடத்திலே இருக்கிறார்கள். வலியை தாங்க முடியாத ஒரு நிலைமை. தோழர்களே, நபிகளாருடைய அந்த மனைவிமார்கள் விளங்குகிறார்கள். நபிகளாருக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருப்பதுதான் விருப்பம். இதனால் எல்லா மனைவிமார்களும் கூறுகிறார்கள், நீங்கள் ஆயிஷாவுடைய வீட்டிலே இருந்து கொள்ளுங்கள். சஹாபாக்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபதுல் இப்னு அப்பாஸ் போன்ற சஹாபாக்களுடைய துணையோடு ஆயிஷா நாயகி அவருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். மரணிக்கும் வரைக்கும் அந்த வீட்டில் தான் அவர்கள் இருந்தார்கள். ஆயிஷா நாயகி அவர்கள் கூறுகிறார்கள், நபிகளார் என்னுடைய வீட்டில் நோய்க்காக வேண்டி நிவாரணம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் நான் குல்சூராக்களாகிய அந்த சூறாக்களை ஓதி நபிகளாருடைய கையிலே ஊதி அப்படி அவருடைய உடம்பிலே தடவி விடுவேன். அந்த பரக்கத்துடைய கையால் அது அவசரமாக சுகமாக வேண்டும் என்பதற்காக இப்படித்தான் நபிகளாருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணப்பட்டு கொண்டிருந்தது. தோழர்களே, காலம் ஒவ்வொரு நாளாக உருண்டோடுகிறது. நபிகளாருக்குமோ காய்ச்சல் அப்படியே அதிகரித்து கொண்டே செல்கிறது. தோழர்களே, அந்த நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தோழர்களே, எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நோய் இருக்கிறது, உங்களில் 2 பேருக்கு வரக்கூடியதை நான் ஒருத்தன் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த அளவு கஷ்டம், அந்த அளவு நோயுடைய கடும் வலி, அந்த வலிமை, அந்த நோயின் வருத்தம் காரணமாக நபிகளார் அப்படியே கூறிக்கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களை பார்த்து கூறுகிறார்கள், தோழர்களே, என்னுடைய வருத்தம் அதிகரித்து இருக்கிறது. நீங்கள் பல இடங்களில் இருக்கக்கூடிய கிணற்றிலிருந்து நீர்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு வந்து என்னுடைய மேனியிலே ஊத்துங்கள் தோழர்களே. அப்படியே அந்த புனிதமான உடம்பிலே அந்த நீரெல்லாம் ஊற்றப்படுகிறது. சற்று வருத்தம் குறைகிறது. நபிகளார் உணர்கிறார்கள், தன்னுடைய உடம்பில் இருந்த அந்த உஷ்ணத்தை, குறைவை நபிகளார் உணர்கிறார்கள். அந்த நேரத்தில் நபிகளார் கூறுகிறார்கள், நான் பள்ளிக்கு போக வேண்டும். பள்ளியை நோக்கி போகிறார்கள். முஸ்லிம்கள் எல்லோரும், சஹாபாக்கள் பள்ளியிலே அப்படியே ஒன்று திரண்டு இருந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், தோழர்களே, என்னுடைய விடயத்தில் நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்று எனக்கு விஷயம் எட்டியது. நீங்கள் என்னுடைய விடயத்தில் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களை சந்திக்கக்கூடிய இடம் இதல்ல. நாளை மறுமை நாளில் நான் உங்களை சந்திக்க இருக்கிறேன் என்று ஆகிரத்தை நபிகளார் ஞாபகப்படுத்துகிறார்கள். மிம்பரை நோக்கி ஏறுகிறார்கள். ஏறிவிட்டு கூறுகிறார்கள், தோழர்களே, நானுமோ இறுதியான காலத்தில் இருந்து கொண்டு நபிகளார் கூறுகிறார்கள், உங்களிடத்திலே முஹாஜிர்களும் அன்சார்களும் இருக்கிறார்கள். இவர்களுடைய விடயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அஹ்லுல் பைத்துடைய விடயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள். கூறி
கூறிவிட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களை பார்த்து கூறுகிறார்கள், நான் உங்களுடன் பல வருடம் இருந்திருக்கிறேன் தோழர்களே, என்னால் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் நிகழ்ந்திருந்தால், என்னுடைய கரங்களினால் உங்களுக்கு ஏதாவது தாக்கப்பட்டிருந்தால், அல்லது என்னுடைய வாயினால் என்னுடைய நாவினால் உங்களுக்கு ஏதாவது கூறப்பட்டிருந்தால் என்னை நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும் தோழர்களே, அல்லது இந்த மிம்பரிலே நான் இருக்கிறேன், என்னை வந்து நீங்கள் அதிலிருந்து பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் தோழர்களே என்று அந்த சஹாபாக்களை நபிகளார் பார்த்து கூறுகிறார்கள். அந்த தோழர்கள் யார்? நபிகளார் கயாலிலே ஒரு முள் குத்துவதையும் விரும்பப்படாத தோழர்கள். அந்த உஹது யுத்தத்திலே நபிகளாருக்கு வரக்கூடிய அம்புகளை தாங்கள் அதற்கு கேடயமாக இருந்து நபிகளாரை காப்பாற்றிய அந்த தோழர்களே, அவர்களை பார்த்து கூறுகிறார்கள், நான் உங்களுக்கு அநீதி இழைத்திருந்தால், அநியாயம் செய்திருந்தால், உங்களுடைய மனதை புண்படுத்தி இருந்தால் என்னை இந்த இடத்திலேயே நீங்கள் பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் தோழர்களே என்று நபிகளார் அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த தோழர்களுமோ அந்த பள்ளியிலிருந்து அழ ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களிடத்தில் யாராவது பழி தீர்க்க போவார்களா? அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களிடத்தில் யாராவது பழிவாங்க போவார்களா என்று அப்படியே அழ ஆரம்பிக்கிறது. பள்ளி முழுவதுமே அழ ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்திலே ஒரு சஹாபி எழும்புகிறார். வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள், ஷேகுன் கபீர் யுகாலு லஹு உகாஷா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வயதான ஒருவர் எழும்புகிறார். எழும்பி கூறுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் திரும்பி திரும்பி கேட்கிறீர்கள், நான் உங்களிடத்திலே பழி தீர்க்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதரே. அன்று ஒரு யுத்தம் நடக்கின்ற நேரத்தில் உங்களுடைய கையில் இருந்த அந்த கம்பினால் என்னுடைய மேனியில் குத்தப்பட்டது அல்லாஹ்வுடைய தூதரே, அதை நாம் பழி தீர்க்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். கூறிய உடனடியாக எழும்புகிறார்கள். அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்பி கூறுகிறார்கள், யா உகாஷா, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பழி தீர்க்க போகிறீர்களா? பழி வாங்க போகிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு குத்த போகிறீர்களா? இதோ எங்களுடைய உடம்பு இருக்கிறது, குத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு விடுங்கள் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், தோழர்களே, நீங்கள் உங்களுடைய மக்கானத்தை, இடத்தை இறைவன் அறிந்து கொண்டிருக்கிறான், உட்காருங்கள், அவரை கதைக்க விடுங்கள் என்று கூறுகிறார்கள். உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்புகிறார்கள். எழும்பி கூறுகிறார்கள், தோழரே, உகாஷாவே, உங்களுக்கு என்ன நடந்தது? அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் பழி தீர்க்க போகிறீர்களா? அவர்களுக்கு குத்தி அந்த பழியை எடுக்க போகிறீர்களா? இதோ என்னுடைய உடம்பு இருக்கிறது, அடித்துக் கொள்ளுங்கள், குத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் விட்டு விடுங்கள் என்று கூறுகிறார்கள். முழு பள்ளியும் அழ ஆரம்பிக்கிறது தோழர்களே. முழு பள்ளியிலும் அழுகை அப்படியே மிகைத்துக் கொண்டு போகிறது. ஒரு வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள், நபிகளார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகிறார்கள். அந்த குச்சி வீட்டிலே இருக்கிறது, எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று கூறப்படுகிறது. அவர்கள் கூறுகிறார்கள், பாத்திமா நாயகரிடத்திலே விஷயம் கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் அந்த பெண்மணி நபிகளாருடைய அன்பான அந்த மகள் கூறுகிறார்கள், பிலாலே, நீங்கள் அந்த பள்ளி வாயில்களிலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூறுகிறார்கள், பழிக்கு பகரமாக இவர்களிடத்திலே பழி தீர்த்து கொள்ளட்டும் என்று கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கிறது. நபிகளார் கூறுகிறார்கள், தௌஹு, அந்த உகாஷாவை விடுங்கள், முன்னுக்கு வர விடுங்கள். அவர்கள் முன்னுக்கு நோக்கி வருகிறார்கள். கையிலே ஒரு கம்பி இருக்கிறது. அந்த நேரத்திலே உகாஷா கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய உடம்பிலே இந்த கம்பு குத்திப்படுகின்ற நேரத்தில் என்னுடைய மேனியில் மேலாடை இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் மேலாடையை கலட்ட வேண்டும், நான் குத்துவதற்காக வேண்டி என்று கூறுகிறார்கள். நபிகளார் அவருடைய மேலாடையை கலற்றுகிறார்கள். உகாஷா கூறுகிறார்கள், நபிகளாருடைய வெண்மையான அந்த வயிற்றை பார்த்து நான் என்னுடைய உள்ளமுமோ அழ ஆரம்பித்தது. கையில் இருந்த அந்த கம்பை எறிந்துவிட்டு நபிகளாரை அப்படியே அனைத்து முத்தமிட்டு விட்டு நானுமோ அழ ஆரம்பித்தேன். எல்லா மக்களும் அழுகிறார்கள். நபிகளாருக்கு ஒரு பயம், இவர் இந்த உலகத்தில் என்னிடத்திலே பழி தீர்க்காவிட்டால் நாளை மறுமையில் வந்து விடுமோ? அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், உகாஷாவே, என்னை மன்னித்து விடுங்கள், அல்லது பழி வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள். உகாஷா கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை நான் மன்னித்து விட்டேன், உங்களுக்கு நான் குத்துவேனா? அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு நான் குத்து பழி வாங்குவேனா?
என்று அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், தோழர்களே, நீங்கள் சுவர்க்கத்திலே என்னோடு இருக்கக்கூடிய ஒரு தோழரை பார்க்க வேண்டுமாக இருந்தால் இந்த உகாஷாவை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள். இப்படி நபிகளார் மரணிப்பதற்கு முன்னால் மக்களை நோக்கி கூறுகிறார்கள், என்னை மன்னித்து விடுங்கள், நான் அநியாயம் செய்து விட்டால் பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கின்ற காலம் தோழர்களே, மரணிப்பதற்கு 5 நாட்களுக்கு முன்னால் நடக்கக்கூடிய செய்தி. அந்த நேரத்திலே நபிகளார் கூறுகிறார்கள், யகூதிகள் இருக்கிறார்கள், நசாராக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். இத்தஹது குபூர அம்பியாஇஹிம் மசாஜித், அவர்களுடைய நபிமார்களுடைய கபர்களை மஸ்ஜிதுகளாக எடுத்தார்கள். என்னுடைய கபரை நீங்கள் மஸ்ஜிதுகளாக எடுக்க வேண்டாம், என்னை அந்த மரியமுடைய மகனை அவர்கள் அளவு கடந்து புகழ்ந்ததை போன்று என்னையும் நீங்கள் புகழ வேண்டாம் என்று மரணிப்பதற்கு முன்னால் நபிகளார் கூறினார்கள். தோழர்களே, இதுதான் நபிகளாருடைய வசியத்து, மரண சாசகம். தோழர்களே, நபிகளாரை அல்லாஹ்வுடைய இடத்தில் வைத்து நாங்கள் புகழ் பாடக்கூடாது. நாம் கூறக்கூடிய ஒவ்வொரு அரபு வாசகங்களிலும் அதனுடைய அர்த்தம் தெரியாமல் அந்த கஃபாருல் ஹதாயா, நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்க கூடியன் என்கின்ற அந்த வசனங்கள் அடங்கிய மௌலுதுகளை நானும் நீங்களும் பாடிவிட்டால், அல்லது எமது தோழர்கள் உணராமல் அதை ஓதிவிட்டால், இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்யக்கூடிய முரணான காரியம் இல்லையா? அவருக்கு செய்யக்கூடிய துரோகம் கிடையாதா என்பதையெல்லாம் நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகளார் கூறிவிட்டு கூறுகிறார்கள், அந்த யகூதிகளையும் நசாராக்களையும் இந்த அரபு இந்த தீபகற்பத்தில் இருந்து, இந்த மக்கா மதீனாவில் இருந்து வெளியேற்றி விடுங்கள், ஜிஸ்யாவை கொடுக்கின்றவர்களை தவிர என்றெல்லாம் கூறுகிறார்கள். கூறிவிட்டு நபிகளார் அந்த தோழர்களை பார்த்து கூறுகிறார்கள், தோழர்களே, ஒரு அடியார் இருக்கிறார், அந்த அடியாருக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 2 தேர்வுகளை கொடுத்தான். ஒன்று, இந்த உலகத்தில் அப்படியே மரணிக்காமல் இருக்க வேண்டும் என்பது, அல்லது இந்த உலகத்தில் மரணித்து அல்லாஹ்வை சென்று அடைவது என்கின்ற தேர்வு கொடுக்கப்பட்டது. தோழர்களே, அந்த நேரத்தில் அந்த அடியார் அல்லாஹ்வை சந்திப்பதை தேர்வாக எடுத்துக்கொண்டான் என்று கூறுகிறார்கள். மற்ற சஹாபாக்களுக்கு விளங்கவில்லை என்ன கூறுகிறார்கள் என்று. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்பி கூறுகிறார்கள், தோழர்களே, நீங்கள் சிந்தியுங்கள், இந்த எமது வயதான நம்மளுடைய தோழர், நம்முடைய நபி இருக்கிறாரே, மரணிக்க போகிறார் என்பதை அவர் உணர்த்துகிறார், அல்லாஹ்விடத்திலே போகிறார் என்பதை உணர்த்துகிறார்கள் என்று கூறுகிறார்கள். விளங்கிய மூத்த சஹாபாக்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள், நபிகளார் மரணிக்க போகிறார்கள் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். தோழர்களே, நபிகளார் வீட்டுக்கு செல்கிறார்கள். அது வியாழக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொழுவித்து விட்டு மறுபடியும் வீட்டுக்கு செல்கிறார்கள். சஹாபாக்கள் கூறுகிறார்கள், இறுதியாக நபிகளார் நமக்கு தொழுவித்த தொழுகை அதுதான். நபிகளார் இறுதியாக நமக்கு ஜமாத்தாக தொழுவித்த தொழுகை. வீடு திரும்புகிறார்கள், காய்ச்சல் அப்படியே உறக்கிறது, அதிகமாகிறது. நபிகளார் வுது எடுக்கிறார்கள், மயங்கி விழுகிறார்கள். இஷாவுடைய நேரம் வருகிறது, வுது எடுக்கிறார்கள், மயங்கி விழுகிறார்கள். அப்படியே தயாராகிறார்கள், மீண்டும் மயங்கி விழுகிறார்கள். தோழர் ஆயிஷாவே, எமது தோழர்கள் தொழுது விட்டார்களா என்று பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கூறப்படுகிறது, இன்னும் தொழவில்லை, நீங்கள் வருவதற்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே அந்த நேரத்தில் நபிகளார் கூறுகிறார்கள், ஆயிஷாவே, உன்னுடைய தந்தை அபூபக்கருக்கு நீங்கள் கூறுங்கள், தொழுவிக்கும்படி அந்த இடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் தொழுகை நடத்துகிறார்கள். நபிகளார் பார்த்துவிட்டு சந்தோஷப்படுகிறார்கள். முழு முஸ்லிம்களும் ஒரு இமாமுக்கு கீழால், ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழால் இருக்கிறதை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள். சற்று காலம் அப்படியே உருண்டு ஓடுகிறது. 1 நாள் 2 நாட்கள் அப்படியே கடக்க ஆரம்பிக்கிறது. தோழர்களே, அந்த நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காய்ச்சல் ஏற்பட்ட அந்த வருத்தத்திலே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆயிஷா நாயகி அவர்கள் கூறுகிறார்கள், நபிகளார் மரணிக்க 2 நாள் இருக்கும். நபிகளார் அவருடைய ஆயுதங்களை எல்லாம் முஸ்லிம்களுக்கு கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு ஆயிஷா நாயகி அவர்கள் கூறுகிறார்கள், அந்த நேரத்தில் எங்களுடைய வீட்டில் விளக்கு எரிப்பதற்குமோ அந்த விளக்குக்கு ஊத்தக்கூடிய திரியோ ஒயிலோ இருக்கவில்லை. தோழர்களே, அந்த
அந்த அன்னை வீட்டாரில் இருக்கக்கூடியவர்களிடத்திலே இரவலாக எடுத்து அந்த வீட்டிலே விளக்கு எரிக்கப்படுகிறது. இதுதான் நபிகளாருடைய இறுதி காலத்திலே இருந்த நிகழ்வு தோழர்களே. அந்த நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாள் அப்படியே நெருங்கி கொண்டிருக்கிறது. சுபஹ் தொழுகை தொழுவிக்கப்படுகிறது. நபிகளார் பார்க்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். தோழர்களே, அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் கூறுகிறார்கள். கூறிவிட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக சந்தித்த ஒரு தொழுகை அந்த தொழுகைதான். அதற்கு பின்னால் நபிகளார் இன்னொரு தொழுகை வருவதற்கு முன்னால் மரணிக்க ஆரம்பிக்கிறார்கள் தோழர்களே. அந்த நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோய் வருத்தம் அப்படியே அதிகமாகிறது. அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு யகூதிகள் அந்த உணவிலே ஊட்டிய அந்த நஞ்சுடைய வருத்தத்தை நான் இந்த நேரத்திலே உணர்கிறேன். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று கூறுகிறார்கள். கூறிவிட்டு கூறுகிறார்கள், ஃபாத்திமா நாகி அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலைமையை பார்த்து அழுகிறார்கள். தன்னுடைய தந்தைக்கு இப்படி இடத்திலே நீதான் பெண்களுக்கு தலைவியாக இருக்கிறாய், நீ அழக்கூடாது என்று அவர்கள் கூறுகிறார்கள். கூறிவிட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காதிலே கூறுகிறார்கள், அது மாத்திரமல்ல, இந்த நோயோடு அல்லாஹ்வுடைய தூதராகிய எனக்கு எந்த ஒரு நோயும் வராது, எந்த ஒரு கஷ்டமும் வராது, இந்த நோயிலே நான் மரணிக்க போகிறேன் என்று கூறுகிறார்கள். ஃபாத்திமா நாகி மீண்டும் அழுகிறார்கள். அந்த நேரத்திலே மறுபடியும் கூறுகிறார்கள், ஃபாத்திமாவே, உங்களுக்கு ஒரு விடயத்தை கூறட்டுமா? அஹ்லுல் பைத் ஆகிய என்னுடைய குடும்பத்தில் எனக்கு பின்னால் முதலாவதாக மரணித்து வரக்கூடியது நீதான் ஃபாத்திமாவே என்று கூறுகிறார்கள். சிரிக்கிறார்கள் தோழர்களே. அப்படியே அந்த நேரம் கலங்குகிறது. அந்த நேரத்தில் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள், முத்தமிடுகிறார்கள். நபிகளாரை பார்க்கியது போன்றே இருக்கும் அவர்களுடைய சாடையுமோ நடைகளுமோ பாவனைகளுமோ அல்லாஹ்வுடைய தூதரை போன்றே இருக்கும். பின்னால் பட்ட காலத்தில் சஹாபாக்களும் கூறுவார்கள், இவர்களை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கின்ற அப்படியே அடையாளம் அப்படியே இருக்கும் என்று கூறுகிறார்கள். அந்த தோழர்களை அழைத்து முத்தமிட்டு கூறுகிறார்கள், ஊசிகுமா பிகைரா, உங்களுடைய விடயத்தில் உங்களுக்கு நான் நல்லதை வசியத்து செய்கிறேன் என்று கூறுகிறார்கள். மறுபடியும் அவர்களுடைய பெண் மக்களை, அவர்களுடைய மனைவிமார்களை அழைத்து அவர்களுக்கும் வசியத்து செய்துவிட்டு அப்படியே நேரம் உருண்டோடுகிறது. அந்த நேரத்தில் ஆயிஷா நாகி அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் என்னுடைய வீட்டுக்கு வந்தார். அந்த நேரத்தில் அவருடைய கையில் இருந்த மிஸ்வாக்கை எடுத்து நபிகளாருடைய வாயிலே நான் மிஸ்வாக்கு செய்து விட்டேன். நபிகளார் சந்தோஷப்பட்டார்கள். சந்தோஷப்பட்டு கூறுகிறார்கள், அந்த நேரத்தில் கூறுகிறார்கள், இன்னலில் மௌத்தில சக்கராத், மௌத்துக்கு சக்கராத் இருக்கிறது தோழர்களே, மௌத்துக்கு சக்கராத் இருக்கிறது தோழர்களே என்று கூறுகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா என்று நபிகளார் கூறுகிறார்கள். ஆயிஷா நாகி அவர்கள் நபிகளாரை அப்படியே அணைத்து தன்னுடைய நெஞ்சின் பக்கம் அணைத்துக் கொள்கிறார்கள். நபிகளார் கூறுகிறார்கள், அந்த வருத்தத்தின் காரணமாக மௌத்துக்கு சக்கராத் இருக்கிறது தோழர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுகிறார்கள். இலர் ரஃபீகில் ஆலா, இலர் ரஃபீகில் ஆலா என்று கூறுகிறார்கள். ஆயிஷா நாகி அவர்கள் கூறுகிறார்கள், நபிகளாருடைய கண் பார்வையுமோ வானத்தை நோக்கி உயர்ந்து கொண்டிருந்தது. நபிகளாருடைய உதடுகளுமோ அசைய ஆரம்பித்தது. நபிகளாருடைய அந்த புனிதமான அந்த உடம்பில் இருந்து உயிர் பிரிய ஆரம்பிக்கிறது தோழர்களே. நபிகளார் கூறுகிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் மஅன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷுஹதா என்கின்ற அந்த வசனத்தையும் நபிகளார் ஓதுகிறார்கள். ஆயிஷா நாகி அவர்கள் கூறுகிறார்கள், அதை ஓதியதை நான் என்னுடைய காதுகளால் கேட்டேன். இலர் ரஃபீகில் ஆலா, அந்த இறைவனிடம் போகிறேன் என்கின்ற அந்த விடயத்தை கூறி அப்படியே நபிகளார் மரணிக்கிறார்கள். அந்த பள்ளியிலுமோ மக்கள் எல்லோரும் எங்களுடைய தலைவருடைய நிலைமை என்ன என்று எல்லாம் சிந்தித்து அழுது கொண்டிருந்த நேரம் விஷயம் போகிறது, நபிகளார் மரணித்து விட்டார்கள். எல்லோரும் அழ ஆரம்பிக்கிறார்கள்.
ஆரம்பிக்கிறார்கள், அழுகிறார்கள். இந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தொடர்பு அறுக்கப்பட்டு விட்டதா, வஹி இதற்கு பிறகு வராதா என்றெல்லாம் கூறுகின்ற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், யாரும் நபிகளார் மரணித்து விட்டார்கள் என்று கூற வேண்டாம், அவர் மரணிக்கவில்லை என்று கூறுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், வந்து கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை முத்தமிட்டு விட்டு திபுத ஹய்யன் வ மய்யிதா, இறைவா அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் உயிரோடு இருக்கின்ற நேரத்திலும் மரணித்த நேரத்திலும் நறுமணமாக இருக்கிறீர்கள். மிம்பருக்கு ஏறுகிறார்கள். மன்கான யாபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கதுமாத், யாரெல்லாம் முஹம்மதை வணங்கி கொண்டிருந்தீர்களோ அந்த முஹம்மத் மரணித்து இருக்கிறார். மன்கான யாபுதுல்லாஹ ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், எவர்களெல்லாம் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தார்களோ அந்த ரப்புல் ஆலமீன் மரணிக்காமல் உயிரோடு இருக்கிறான் என்று கூறி வசனத் அல் குர்ஆனிய வசனத்தை கூறுகிறார். நீங்களும் மரணிக்க கூடியவர்கள் என்கின்ற அந்த வசனத்தை எல்லாம் கூறி நபிகளார் மரணித்து விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடம்பிலே ஒரு பாரத்தை உணர்கிறார்கள், நிற்க முடியாமல் மடிந்து விழுகிறார்கள். வேறு சஹாபாக்கள் நபிகளார் மரணித்து விட்டார்கள் என்ற அந்த செய்தியை கேட்டவுடனே அப்படியே மயங்கியும் விழுகிறார்கள். இதுதான் நபிகளாருடைய ஆரம்பம் முதல் இறுதி வரை நடந்த மிக முக்கியமான சம்பவங்கள் தோழர்களே. இறுதியாக நபிகளார் கூறிய ஒரே ஒரு விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நானும் நீங்களும் நபிகளாருடைய வரலாற்றை படிக்க வேண்டும். அது எப்படி புரிய வேண்டுமோ அதை நாங்கள் புரிந்து நாங்கள் படிக்க வேண்டும் தோழர்களே. வெறுமனே நபிகளாருடைய பிறந்த மாதம் என்று நாம் கூறுகிறோமே, அந்த மாதத்தில் நபிகளார் பிறந்தார்கள் என்று புகாரியிலேயோ முஸ்லிமிலேயோ பதிவாகி இருக்கவில்லை. கருத்து வேற்றுமை உள்ள கருத்துக்கள் தான் இருக்கிறது. அது 12ஆக இருக்கலாம் அல்லது முந்திய மாதங்களாக இருக்கலாம். இன்னும் அறிஞர்கள் பலர் கூறுகிறார்கள் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் தான் பிறந்தார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நபிகளார் மரணித்த அந்த திகதிதான் ரபீஉல் அவ்வல் 12 என்று பதிவாகி இருக்கிறது. அதை நாம் பிறந்த தினமாக கொண்டாடுவதாக இருந்தால் அந்த கொண்டாட்டம் உறுதிப்படுத்தப்படாமல் நபிகளார் மரணித்ததுதான் என்பது உறுதியாக இருக்கின்ற நேரத்தில் நாம் கொண்டாடக்கூடியது பிறந்த தினம் அல்ல, நபிகளார் இறந்த தினத்தை எமது சமூகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இது நபிகளாருக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? நபிகளார் மரணித்து விட்டார்கள் என்பதை சந்தோஷப்படுகிறது அது ஒரு நாள் அல்ல தோழர்களே. இது பிற்பட்ட காலத்திலே சஹாபாக்களுடைய காலத்தில் இருக்கவில்லை, பின்னால் இருந்த காலத்திலும் இருக்கவில்லை, ஷியாக்களுடைய காலத்தில் தான் இது உருவாகிறது. அவர்களுக்கு தெரியும் இது நபிகளார் பிறந்த தினம் அல்ல, மரணித்த தினம் தான் என்று. ஆனால் அவர்கள் இது கொண்டாட்டமாக அவர்கள் உயிர்ப்பித்து விட்டார்கள். எமது தோழர்கள் புரியாமல் விளங்காமல் மார்க்கத்தை படிக்காமல் அந்த நபிகளார் மரணித்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மரணித்து இன்றையோடு பார்க்கின்ற நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு கிழமை ஆகிவிட்டது. ரபீஉல் அவ்வல் 12க்கும் இன்றைய நாளைக்கும் பார்க்கின்ற நேரத்தில் இன்றும் சில வீடுகளிலே ஓதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில வீடுகளிலே தான அந்த சதகாக்கள் அல்லது உணவுகள் எல்லாம் கொடுத்து கொண்டு படக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நபிகளார் கூறியது இதுதான், மரணிப்பதற்கு முன்னால் கூறியது இதுதான். உங்களிடத்திலே 2 விடயத்தை விட்டு செல்கிறேன், அந்த 2 விடயத்தையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வழி தவறி செல்ல மாட்டீர்கள். அதிலே அல் கிதாப் அல்லாஹ், அல்லாஹுடைய அல் குர்ஆனும் வசுன்னத ரசூலி, அல்லாஹுடைய சுன்னாவாகிய இந்த ஹதீஸும், அந்த ஹதீஸிலே பிரட்டி பாருங்கள், அந்த கிதாபிலே அல்லாஹுடைய வேதத்தில் பிரட்டி பாருங்கள். இருந்தால் கொள்ளுங்கள், அது நபியுடைய வழி. அவற்றிலே இல்லை என்றால் விட்டு விடுங்கள், அது விடுவதுதான் நபியுடைய வழி என்பதை புரிந்து வாழ்வோமாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.